வணக்கம் மக்களே, மை யூத் கொரியன் சீரிஸோடைய எபிசோட் 1க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே நம்ம மெயின் ப்ராடக்ட்னு சன்வுவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு ஃப்ளோரிஸ்டாக இருக்கார். அது வகையில் சில ஃப்ளவர்ஸை வாங்கின்னு இருக்காரு. அதே சமயத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதில் சன்வு இதுக்கு முன்னாடியே ஒரு சைல்டு ஆக்டராக இருந்த மாரி அந்த சில விஷயங்களை நமக்கு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது வகையில் ஏகப்பட்ட மீடியா பீப்புள்ஸ்லாம் இவரை ஃபோட்டோ எடுத்துன்னுக்கிற மாதிரிலாம் தெரியுது. அதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு ஜெய் ஒன்று நம்ம கதையோட ஹீரோயின்கிட்ட வரும். இவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியில் மேனேஜராக இருக்காங்க. அதுகளை எல்லா பொருளையுமே எடுத்துக்கின்னு வேகமாக வேலைக்கு போகிறாங்க. அந்த விஷயத்தை காமிக்க இன்னொரு பக்கம் சன்வு சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கால் வரும். பேசினா அதில் சோரான ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க நீங்கள் தான் சைல்டுஹுட் ஆக்டர் சன்வுவான்ற மாரி கேட்க, சைல்டுஹுட் ஆக்டருன்னு ஹீரோ ஃபோன் காலை கட் பண்ண இவங்களும் எப்படின்னாச்சு சன்வுவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெய் ஒன்று சில ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ண இருப்பாங்க. ஃப்ளவர் வச்சுருக்கிற மாரி அதில் ஹீரோ மாட்டுவார். அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரேஸ்லெட்டை மட்டும் இவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் வரும், ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஹீரோனி ஷூட்லாம் முடியாததுக்கு முன்னாடி எதுக்கு எனக்கு முன்னவே ஸ்கிரிப்ட் பேப்பர் அமிச்சிங்கன்ற மாரி அவங்க கேட்டுன்னு இருக்க. அதெல்லாம் பரவாயில்ல படிங்கன்ற மாதிரி சொல்ல சரின்னு ஹீரோனியும் ஷூட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஆக்டர் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அது ஹீரோயினிக்கு பிடிக்கல. ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட் டேரின் கிட்டே பேசிக்கின்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கிரிப்டில் பிளாக் கலர் அவுட்ஃபிட் தானே இருந்துச்சு, இவன் என்ன இந்த கலர் போட்டு வச்சுருக்கான், இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ஆக்டரை திட்டின்னு இருக்காங்க. டேரியனும் ஹீரோயினியை சமாதானப்படுத்தின்னு இருக்கேன். இன்னொரு சைடு ஹீரோடைய இன்னொரு ஃப்ரெண்டு காமிக்கிறாங்க. இவருடைய பேர் கியோன்ஹோன்றது. கியோன்ஹோ ஹீரோவுக்கு லிக்யூர் அதுக்கு அடுத்ததா சில ஃப்ளவர்ஸ் வாங்கிறாரு. அதை ஹீரோ கிட்ட தரலான்னு இவர் ரோட்டில் வரும்போது திடீர்னு அவனே தெரியல காரை குறுக்கேற்றார. இவருமே கீழே விழுந்துருவார். ஹீரோவை அந்த ஆளை வேகமாக சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த ஆளுமே கொஞ்சம் டஃப் கொடுத்தாலும் ஹீரோ அந்த காருக்கு முன்னாடி போய் நிற்க அதுவரைக்கும் அவனுமே கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ திமிரிடா அவனுக்கு இருக்கணும்னு ஹீரோ கூட சண்டை போடும்போது ஹீரோக்கு ஒரு ட்ரிங்க் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அதில் நான் சொல்கிற விஷயத்த முதல்ல கேளுங்க. நீங்கள் ஒன்று போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகணும், இல்லைனா என் ஃப்ரெண்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனால் நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு போது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல சரின்னு கடைசி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவரை போலீஸ்கிட்டையும் கோர்த்து விட்டு அப்படியே ஃப்ரெண்டோட போயின்னு இருக்கேன். அவருமே அவருடைய லிக்யூர் பாட்டில்லாம் உடஞ்சதை பற்றி பேசின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் கியோன் ஹோவும் இது என்ன சேக்ஜுவோடைய காரா, இவன் காரை எதுக்கு நீ எத்தாந்துருக்கேன்னு போது நீ அதை பற்றி கவலைப்படாத, உன்னை பற்றி கவலைப்படுறேன்னு இன்னொரு பக்கம் ஹீரோ பேசின்னு இருந்தா. இந்த பக்கம் ஹீரோயினி அதாவது ஆக்டருடைய மேனேஜர்கிட்ட பேசலான்னு இருக்காங்க. அவர்கிட்ட போய் எதுக்கு அவர் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, பிளாக் கலர் அவுட்ஃபிட் தானே பிளான் பண்ணணும் போது எதுவுமே என் கையில் இல்லைன்னு அந்த ஆட்கள் சொன்னால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது பட்டு அவர் அந்தமாரி பிளாக் கலர் அவுட்ஃபிட்டை போட வைங்கன்னு சொல்ல இவருமே முடியாதுன்னு சொல்கிறாரு. எதுவும் என் கையில் இல்லைன்னு சொன்னால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்படி இருந்தாலும் கறி சாப்பிட போவார்ல, அந்த சமயத்தில் அதை அவருடைய ட்ரெஸ்ஸில் சிந்த வைங்கன்ற பேர் சொல்ல சரின்னு அவரும் ட்ரை பண்ணுறத சொல்கிறாரு. ஹீரோயினையும் பிளான் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்பாட் ஃபைட்டிங்கில் அதை நினச்சே கத்தின்னு இருக்கேன். அதுக்கேற்ற மாரி வரும் எப்போனாச்சும் அந்த கறியை ஒரு மேலே படம் வைக்கலான்னு ட்ரை பண்ணால் அவருமே அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியே லைட்டாக ஸ்பூனை வளைக்கும் போது ஒயிட் ட்ரெஸ்ஸில் அந்த கறி பட்டு மொத்தமாகவே ஸ்பாயில் ஆகிடுது. இதை நமக்கு காமிக்க கடைசியாக பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அவருமே ஹீரோயினிக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஹீரோயினியும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சோராவை பார்த்தோம்ல, அவங்க இப்போதைக்கு மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவன் திரும்பி இதே விஷயத்தை தான் பண்ணதா சொல்ல சரின்னு ஹீரோயினியும் சோராவுக்காக வெயிட் பண்ணேன். சரின்னு அவங்களும் வராங்க. வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியை திட்டுறாங்க. காலையில் 3 மணிக்கு யாருனாச்சும் இங்கே வருவாங்களான்னு போது அந்த இடத்துல ஹீரோயினியும் ப்ரொடியூசர் தான் எல்லா பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஜெயின்னு ஒரு லேடியை பற்றி சொல்கிறாங்க. அந்த லேடியை பார்க்கணுன்ற மாதிரிலாம் சொல்லின்னு இருக்கேன். சரி, நான் அந்த டாப்பிக்கை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சோரா என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. சன்வு டேரின் இவங்க 2 பேரும் ஒன்றா நடிக்க வை. சன்வு தான் ஒரு சைல்டு ஆக்டராக இருக்கார், இதுவே ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு ஒரு சின்ன ஐடியாவை தரேன். சரின்னு ஹீரோயினி டேரினை பார்க்க போகிறாங்க. டேரின் கிட்ட அந்த சில விஷயங்களை பற்றி லைட்டாக ஷேர் பண்ணேன். அந்த இடத்துல இவங்களுமே நீ இன்னும் அவங்க கூட டச்லியாக இருக்கேன்ற மாரி சன்வுவை பற்றி கேட்குறாங்க. நீ கடைசியாக சன்வுவை பிரேக்கப் பண்ணது ஞாபகம் இருக்கான்னு கேட்க அந்த இடத்துல இவங்க தான் சம்திங் சன்வுவை பிரேக்கப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சன்வு முன்னாடி பயங்கரமாக கத்தி இருந்திருப்பாங்க. அதில் சரின்னு சன்வுவும் கோச்சிங் போயிருந்திருப்பார். இப்போ ப்ரெசன்ட் டேவில் சன்வுவோடைய ஷாப்பை பார்த்தா அது க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த சமயத்தில் ஃப்ளவரை எடுத்துக்கின்னு அந்த இடத்துக்கு சன்வு வருவார். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்க அந்த இடத்துல சன்வு தெரியாத மாரி நடந்துக்கிறாரு. ஆனால் ஹீரோயினி அவருடைய கையில் இருக்கிற ப்ரேஸ்லெட்டை பார்க்க சன்வு பெருசாக எதுவும் பேசாமல் உள்ளார வாங்கன்ற மாரி கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அப்படியே சில ஃப்ளவர்ஸை காமிச்சின்னு ஜெயோன்னு நான் உன்னை தெரியாத மாரி நல்லா நடிச்சேனான்னு கேட்க அந்த இடத்துல இவங்களும் ஷாக் ஆகிறாங்க. உனக்கு ஒன்றுமே என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்க அந்த இடத்துல இவருமே ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாரு. நீ எதுக்காக இப்போ என்னை பார்க்க வந்தன்ற மாரி ஒரு சில கேள்விகள் கேட்க அந்த இடத்துல இவங்களும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாரி நீ திரும்ப நடிப்பியான்ற மாரி அவர்கிட்ட கேட்டால் அவர் எதுவும் முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல இவங்களும்
நான் அப்போ பேசுனதுக்கு இப்போ எதுவும் சம்மந்தம் இல்லைன்ற மாரி அவங்களுடைய பாஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் சொல்லின்னு இருக்காங்க. அந்த இடத்துல சன்வுவை இவங்க கூட நடிக்க சொல்கிறாங்க. உனக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல சன்வு இங்கே இருக்கிறதே போதும்னு சொல்கிறாரு. அவருக்கு எந்த வித ஆப்பர்ச்சுனிட்டியும் தேவையில்லைன்ற மாரி ஹீரோயினி சொல்கிற ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி ஹீரோயினிக்கிட்ட ஒரு ஃப்ளவரை ஃப்ரீயாக தந்துட்டு வெளியே போக சொல்ல ஹீரோயினி சோராவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க. சண்முக கிட்ட நான் பேசினேன், அவன் திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டான்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்கேன். சண்முகவுடைய நம்பர் கிடைக்குமா, அதை நீ தரியா, நான் சண்முக கிட்ட பேசணுன்னா அந்த இடத்துல ஹீரோயினி நான் எதை பற்றி பேசின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி போய் அவங்க புக்கை படிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ வருவாங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கிட்ட என்ன புக்கு படிக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க எதர்ச்சியாக ஒரு நேமை சொல்ல ஹீரோயினிக்கு அந்த நேம் எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆன மாதிரி தெரியுது. சரின்னு ஹீரோயினி வேகமாக அவங்க வீட்டுக்கு போய் ஒரு புக்கு எடுக்கிறாங்க. அது ஹீரோடைய புக்கு தான். ஏன்னா ஹீரோ ஒரு நாவலிஸ்ட்டாக இருந்திருப்பார் ஸ்கூல் டைமத்தில். அந்த சமயத்தில் தான் இந்த புக்கு எடுத்துருந்துருப்பார். அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு பிரேஸ்லெட் கூட கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவனுடைய கையில் இருந்துச்சு. இப்போ தான் ஹீரோயினிக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. அந்த பக்கம் சண்முகம் இதேமாரி தான் அந்த சில விஷயங்கள்லாம் யோசிச்சுன்னு இருக்காங்க. ஹீரோயினி அப்படியே டேரினை கூட்டாக வந்து இருப்பாங்க ஸ்டுடியோவுக்கு. சரின்னு டேரியனும் இந்த மாதிரி சண்முகம் அதுக்கடுத்ததா ஹீரோயினி மீட் பண்ண விஷயங்களாம் கேட்டு தெரிஞ்சுக்க. சரின்னு இவங்க வரும்போது யாரோ ஒருத்தவங்க ஃப்ளவர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஹீரோயினிக்கு தெரிய வருது. சரின்னு ஹீரோயினி ஃப்ளவரை வந்து வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. ஹீரோடைய வாய்ஸ் கூட அவங்களுக்கு ஒழுங்காக தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃப்ளவர் வாங்கலான்னு இவங்க கீழே போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம கதையுடைய செகண்ட் லீட் பேசின்னு இருப்பார். அவருடைய பேர் தான் சியோக்ஜூன்றது ஆரம்பத்திலே சொல்லி இருந்திருப்பாங்க. அவரை பார்த்தோன்னே டேரியனுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து அவங்க ஒரு மாதிரி கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சியோக்ஜூவும் பேசிட்டு அப்படியே வர ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாரி டேரியன் கிட்ட கேட்டால் டேரியன் எதுவும் இல்லை, சும்மா பாஸ்ட் ஞாபகம் லைட்டாக வந்துச்சுன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு சியோக்ஜூ வரத மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களும் எதுவும் கிடையாது, சும்மா தான் இப்படி இருந்தன்ற மாரி சொல்ல அந்த இடத்துல இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டால் நீ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போக இந்த இடத்துல டேரியனுக்கு எதுவும் புரியல. கீழே போன ஹீரோயினி அப்படியே அவர்கிட்ட ஃப்ளவர் வாங்கும்போது இது என்ன கோ இன்சிடென்ட்டானு அந்த இடத்துல சன்வு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயினி பெருசாக எதுவும் பேசிக்காமல் போகலான்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்ற மாரி அவளை ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்கும்போது நடுவில் சியோக்ஜூ வராரு. சியோக்ஜூ வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றும் டேட்டிங் பண்ணுறீங்களா, உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு போது அறிவு கட்டத்தனமாக பேசாதன்ற மாரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயினி போகிறாங்க. சியோக்ஜூவும் நீ திரும்ப அவ கூட சேர போகிறது இல்லையான்னு போது அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா என்னால் எப்படி அவள் கூட சேர முடியும், அவள் பாரு அவள் பெரிய இடத்துலலாம் படிச்சுட்டு வந்திருக்கா, அவள் அப்ராடுக்கெலாம் போனான்னு சொல்லும்போது அந்த இடத்துல சியோக்ஜூ அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவளுடைய ஃபேமிலி பிரச்சனையில் மாட்டிச்சு, பேங்க்ரப்ட் ஆச்சுன்ற மாரி அந்த சில விஷயங்கள்லாம் சொல்ல அவருக்குமே ஜேயோனுடைய நிலமை புரியுது. அதால் ஜேயோன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஜேயோன் அவருடைய கையை பார்த்து ஊதிட்டு போகிறாங்க. இவருக்குமே என்னன்னு புரியல, கையில் அடிபட்டிருக்கோம், அதால் தான் இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் டைம்லேயுமே இதை தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பற்றி ஹீரோயினியும் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் டேரியன் வந்து ஹீரோயினி கையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் வாங்கின்னு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினியும் நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது இவங்களும் நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. பெருசாக எதுவும் இல்லைன்ற மாதிரி இவங்க பேசின்னு இருக்க. அப்போ தான் ஹீரோயினிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயினி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போகிறாங்க. இவரோடைய பேர் ஜேன்றது. அந்த ஆள்கிட்ட பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அப்படியே ஹீரோவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைல்டு ஆக்டரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்ற மாரி அவர் எழுதுன அந்த சில புக்ஸ் எல்லாம் பற்றி இவங்க பேசின்னு இருக்காங்க. நைஸாக பேசும்போது அவருக்குமே அந்த சைல்டு ஆக்டரை பிடிக்கணுமா, அவரை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அதில் அவர் எங்கே இருப்பாருன்ற மாரி அந்த சில டீட்டெயில்ஸில் கேட்க இவங்களும் நான் சொல்கிறேன்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரெண்டு கூட ஹைக்கிங்க்கு ஹீரோயினி போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டேரியனும் எதுக்கு இங்கே வந்தோன்னு போது அந்த இடத்துல இவங்களும் சன்வுஹேவை பற்றி சொல்கிறாங்க. சன்வும் டேரியனும் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்கு சரியாக நடக்கிற மாதிரி தெரியல. சரி சன்வு கிட்டே பேசுவோன்னு பார்த்தா அவர் ரீச் வேறு பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு சைடு நடந்துன்னு இருக்குது. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு சியோக்ஜூ வரது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணின்னு இருக்கேன், நீ அவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கன்ற மாரி சன்வுவை பற்றி கேட்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த சிஇஓ வராங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்ற மாரி அவங்க சும்மா இந்த பக்கம் பேசின்னு இருக்கேன். அந்த சமயத்தில் தான் ஜேஏ கிட்டேருந்து ஹீரோயினிக்கு ஃபோன் கால் வருது. என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஜேஏ என்ன சொல்கிறேன்னா சன்வுவை என்னுடைய பொண்ணு பார்க்கணுமா, என்னுடைய பொண்ணு அவருடைய மிகப்பெரிய ஃபேனா, அதில் பார்க்க ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல சீக்கிரமாக பார்க்கணுன்றதுனால சரின்னு சன்வுடைய ஷாப்புக்கு போனால் அங்கே சன்வு இல்லை. சன்வு இந்த சைடு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கடைசியாக ஹீரோயினியும் ஃபோன் கால் பண்ணி அவர் இருக்கக்கூடிய இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வரது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறேன்னு சன்வு கிட்ட கேட்டால் சன்வு இந்த இடத்துல சில வேலை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி அந்த புக்கை வச்சு பேசும்போது அவர் இன்னுமா இந்த புக்கை நீ வச்சிருக்கன்ற மாரி அந்த புக்கை வாங்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினி இந்த புக்கு ஒன்றுமே அதிக பேர் படிக்கிறாங்க, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா, அதில் நீ ஒரு மிகப்பெரிய ஆக்டராக தான் ஒன்றும் இருக்க, ஒன்றுமே அதிக பேருடைய மனசில் நீ நிற்க தான் செய்கிற, அதை இன்னும் நீ யூஸ் பண்ணிக்க தேவையில்லையான்ற மாரி
அந்த இடத்துல ஹீரோ எப்படின்னாச்சு ஆக்டிங்குள்ளார சரியான நிலைமைக்கு கொண்டாடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ இதுக்கும் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ அப்படியே அங்கே சில மூட்டைகளை தூக்கும்போது ஹீரோயின் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது ஹீரோயின் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்லி தூக்கும்போது அதை பிடிக்கும்போது 2 பேருக்குள்ளார ஒரு சின்ன டச்சிங் ஏற்பட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான மூமெண்ட் கிரியேட் ஆகுது. இருந்தாலும் அதை கண்டுக்காம கீழே கொட்டின சில விஷயங்களை அள்ளி வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோடைய ஷோல்டரில் வச்சு ஹீரோவே பார்த்துன்னு இருக்க. ஹீரோவுக்கு என்னன்னு புரியாமல் அந்த இடத்துல ஏஞ்சி நிற்க. ஹீரோயினி ஏஞ்சிருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட மேலே ஒரு சின்ன ஃபெதர் இருக்கும். அதை ஹீரோ எடுத்து போடுறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹீரோயினியை பார்த்துன்னு இருக்காரு. ஹீரோயினி நீ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டியா, ஒழுங்காக இதுக்கு மேலே இருந்தாச்சு வேலை செய்யின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ கிட்ட க்ளவுஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. வெறும் கையோட வேலை செய்யாது, க்ளவுஸ் போட்டு வேலை செய், அப்போ தான் நல்லா இருக்கும்னு ஹீரோ கிட்ட சொல்ல. ஹீரோ இந்த க்ளவுஸ் ரொம்ப டேட்டாக இருக்குன்னு சொல்ல, இருந்தாலும் பயன்படுத்துகிறான்ற மாரி அந்த பக்கம் ஹீரோயினி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர் கிட்ட அவருடைய புக்கை இன்னும் அதிக பேர் படிக்கிறதா சொல்கிறாரு. அதாவது ஹீரோயினி ஒரு சின்ன ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உன்னுடைய புக்கை படிக்கணும்னு ஆசைப்படுறதா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்காக இவர் பார்க்க வரதா சொல்லியிருந்திருப்பாரு. அதை பற்றி தான் அவருடைய சிஸ்டர்கிட்ட பேசின்னு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்க்கலான்னு இவர் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறாரு. அதுக்காக இவரே ஃப்ளவரை செஞ்சு எடுத்துன்னு போகிற மாரி காமிக்கிறாங்க. கடைசி அந்த ஃப்ளவர் எடுத்துன்னு போய் இவர் ஹீரோயினி கிட்ட தராரு. ஹீரோயினி கிட்ட தரது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆட்கள் வரலையானும் போது அந்த இடத்துல இவங்க தவறுதலா ப்ரொடியூசர் டிராஃபிக்கில் மாட்டிக்கின்னு தான் சொல்ல. ஹீரோ அதை கேட்டு கடுப்பாயிடுறாரு. நீ என்னை ப்ரொடியூசரை பார்க்க இங்கே கூட்டாந்தியா, நான் தான் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் போது ஹீரோயினி நான் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் விஷயமா தான் பேச வந்தேன், அந்த ப்ரொடியூசருடைய பொண்ணு தான் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னும் போது ஹீரோ அதை நம்புற மாரியே தெரியல. ஹீரோ வேகமாக போயின்னு இருக்கேன். அந்த சமயத்தில் இவங்க 2 பேருக்குள்ளார கான்வர்சேஷன் போயின்னு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ப்ரொடியூசரும் அந்த பொண்ணு வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லாமல் ரொம்ப காக்க வச்சுட்டுமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுமே ஒரு நாவலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களா. அதுக்கான இன்ஸ்பிரேஷன் ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் உங்களை மாரி ஒரு நாவலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசின்னு இருக்கேன். ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கடைசி இவங்க பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசிட்டு அந்த ப்ரொடியூசரும் அவங்களுடைய பொண்ணு போயிடுறாங்க. சரின்னு ஹீரோவும் ஹீரோயினியும் ஒருத்தர் பார்த்துன்னு இருக்காங்க. சரியான ஐ கான்டாக்ட் வச்சுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவும் சரி நம்ம அப்புறம் சந்திக்கலான்ற மாரி அந்த இடத்துல இருந்து சொல்லிவிட்டு அப்படியே அவருடைய கடைக்கு போகிறாரு. போயிட்டு அந்த இடத்துல ஹீரோயினுடைய அந்த ஃபோட்டோவை தான் இவர் பார்த்துன்னு இருக்காரு. இதை டெலீட் பண்ணலாமா வேணாமான்ற மாரி அந்த ஒரு திங்கிங்லேயே இவர் இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப ஹீரோயினியை பார்க்க போகிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் அந்த இடத்துல ஹீரோயினுமே வராங்க. சரின்னு ஒருத்தர் இவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினியும் எதுக்கு இங்கே வந்தன்ற மாரி ஹீரோ கிட்ட பேசின்னு இருக்கேன். ஹீரோவை சமாளிக்கலான்னு வராரு. ஹீரோயினியோட ஆஃபருக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினி எப்படின்னாச்சு ஹீரோவை ஒரு ஆக்டராக மாற்றணும்னு யோசிக்கிறாங்க. அந்த விஷயத்தை பற்றிலாம் இவங்க பேசுறதுக்குள்ளாரு திடீர்னு அந்த இடத்துக்கு சிஇஓ வந்துடுறாங்க. அதை ஹீரோயினி பார்த்தோன்னே அவருடைய தலையில் கேப்பை போட்டுன்னு அப்படியே தனியாக கூட்டின்னு போயிடுறாங்க. கடைசியாக சிஇஓ அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இந்த இடத்துக்கு ஹீரோயினியை தேடி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹீரோவை கூட்டாந்த கேப்பில் ஹீரோடைய ட்ரெஸ்ஸே கிழிஞ்சிருது. ஹீரோயினி நான் தான் அப்போவே சொன்னேனே ஸ்ட்ராங்னு, இப்போ புரிஞ்சுதான் அனுப்புது. அந்த இடத்துல ஹீரோவும் நல்லா புரிஞ்சதுன்னு ஹீரோவுக்கு ஹீரோயினிக்கோ ஒரு நல்ல கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் போயின்னு இருக்கேன். இதுக்கு நடுவில் ஹீரோ என்ன யோசிச்சாருன்னு தெரியல. ஹீரோயினியை திடீர்னு ஹக் பண்ண ஹீரோயினிக்கு அது கொஞ்சம் ஷாக்காக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியாக 2 பேருமே ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறதோட என்டையர் இந்த எபிசோடை இதோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு நான் லாசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஆஃப் ஃபன் கைஸ்.